இயர்ஸா புக் ஃபேர் போயிட்டு இருக்கேன். நிறைய ஆத்தர்ஸை மீட் பண்றோம், அவங்க கிட்ட சைன் வாங்குறோம், அவங்க கிட்ட எனக்கு இது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்லாம் ஷேர் பண்றோம். பட் முத்துக்குமாரை சந்திக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு எப்பவுமே நம்மளுக்கு கிடைக்க போறது இல்ல அப்படின்ற அந்த ஒரு விஷயம். முத்துக்குமார் பத்தி பேசும்போது சில பேருக்கு அவர் பாடலாசிரியரா ஞாபகம் வருவாரு, சில பேருக்கு கவிஞரா ஞாபகம் வருவாரு. எனக்கு என்ன ஒரு எண்ணம் இங்க நான் என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, அவரை நிறைய பேர் படிக்கிறாங்க, அவரோட நிறைய புக்ஸ் வந்து படிக்கிறாங்க. ஆனா அவருடைய கவிதை தொகுப்புகள் தான் நிறைய படிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. அவர் வந்து நல்ல கவிஞர்ன்றதை தாண்டி அவர் ஒரு நல்ல எழுத்தாளரும் கூட. மறக்க முடியாத அந்த ஒரு லைன் அப்படின்னா, அவங்க அம்மா வந்து இறந்துட்டு இருப்பாங்க. அவர் வந்து ஸ்கூல்ல இருந்து அவரை வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்ப வந்து சின்ன பையன் தான். அப்ப அவர் வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி சாப்பிடறதுக்கு வந்து கரும்பு கொடுத்துருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. அது வந்து அவர் எழுதியிருப்பாரு, இது அதுக்கப்புறம் நான் சாப்பிட்ட எந்த கரும்புமே வாழ்க்கையில இனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இப்ப சொல்லும் போதே அது ரொம்ப எமோஷனல் ஆகுது. இந்த புக்ல அவர் எழுதினதுல ஒரு சின்ன பார்ட் மட்டும் நான் சொல்றேன். ஒரு நாள் அவர் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாராம். அப்போ கோ பேசஞ்சர் பார்த்துட்டு, நீங்க நீங்க இவர் தானே என்னோட ஒய்ஃப் வந்து உங்க கிளாஸ்மேட்டு அப்படி இப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்சாரு. சொல்லிட்டு மட்டும் அவர் விடல, பேசுறாரு பேசிட்டே இருக்காரா, என் ஒய்ஃப் வந்து உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க அது இதுன்னு அந்த அப்படியே பேசிட்டே இருந்திருக்காரு. இவரை வந்து நடுவுல இவரையும் பேச விடல, அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருந்திருக்காரு. அது எவ்வளவு ஆர்ஸ்ன்றது எனக்கு சரியா தெரியல, மறந்துருச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாப்பிங் வந்துருச்சு, அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த கட்டுரையை நாமும் வந்து எப்படி முடிச்சிருப்பாருன்னா, இவர் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்த அவங்க ஒய்ஃபோட நேம்ல, அந்த நேம்ல எனக்கு அப்படி எந்த கிளாஸ்மேட்டுமே இல்ல, ஒரு பட்டாம்பூச்சி வந்து என் கையில வந்து உட்கார்ந்துட்டு போற அந்த சில கணங்கள் தான் அப்படின்னு எழுதியிருப்பாரு. சோ அததான் நம்ம வந்து இப்போ ஒரு ஃபேமஸா ஒரு பாட்டுல வரும், ஒரு வண்ணத்து பூச்சி எந்தன் வழி தேடி வந்ததுன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள ஏதோ அப்படின்ற சாங்ல அது வந்து எழுதியிருப்பாரு, நான் வந்து உன்னை மறக்கிறதே இல்லை, மறந்தாதானே நினைக்கிறதுக்குன்னு. சோ அந்த எளிமையான வேர்ட்ஸ்லயுமே அவர் வந்து அந்த இலக்கியத்தை வந்து கேரி பண்ணிட்டே போவாரு. எனக்கு நாம புக்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அது வந்து எனக்கு அமைஞ்சிருச்சு அந்த மாதிரி. அந்த எழுத்துக்கள் வந்து ரொம்ப சிம்பிளா அப்படியே காத்து லைட்டா அடிச்சுட்டு நமக்கு சொக்கும் தெரியுமா, அந்த மாதிரி அப்படியே லைட்டா அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கணும். நம்மள ஒரு ஹார்டஸ்ட் திங்க கூட சிம்பிளா ஒரு இதுல முடிச்சிருப்பாரு, நமக்கு தான் மனசெல்லாம் கனமாயிடும். அது நாமும் வந்து நான் பாடல்கள் மூலியமா ரொம்ப வருஷமா பாட்டு மூலியமா கேட்டுக்கிட்டே இருப்போம். முத்துக்குமாரும் யுவனோட காம்போ வந்து தி பெஸ்ட். ஆல்வேஸ் 90s கிட்ஸ்னாலே ரொம்ப பெஸ்டா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாய்மாமன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், என் தாய் உதிரத்தின் மிச்சம் என அவர்களை நானும், நான் தமக்கை உதிரத்தின் மிச்சம் என என்னை அவர்களும் நினைத்தபடி நகர்கிறது வாழ்க்கை. அப்படி 2ல நான் அனுப்புனேன். 2024ல எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வராரு. எனக்கு அப்போ 24 வயசு. என்ன அதே சின்ன வயசுல தூக்கி கொஞ்சின மாதிரி 24 வயசுல அவர் என்ன தூக்கி கொஞ்சினாரு. ஆனா அந்த 4 வார்த்தை எங்களை திருப்பி சேர்த்து வச்சது. அந்த ஒரே ஒரு புத்தகம், அந்த 2 லைன் தான் என் ஃபேமிலியை சேர்த்து வச்சது.